ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். எங்கள் மதுரையோட பெருமைமிக்க அடையாளங்களில் ஒன்று தாங்க இந்த மதுரை கிழங்கு பொட்டலம். நல்லா காரசாரமான உருளைக்கிழங்க மந்தார இலையில வச்சு கட்டி கொடுப்பாங்கங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ஒரு பொட்டலம் இருந்தால் போதுங்க, தயிர் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு தட்டு சோறும் காலியாகிடுங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். அப்புறம் இன்றைக்கி என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாதம் வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேங்க. தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைக்கீரை பொரியல். வாரத்தில் ஒரு முறையாவது அரைக்கீரை சேர்த்துக்கங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மதுரை கிழங்கு பொட்டலம் பார்த்திங்கன்னா, நம்ம அம்மன் சன்னதியிலேருந்து நேராக நந்தி சிலை கிட்ட வந்தீங்கன்னா ஆதி காலத்து நெய் மிட்டாய் கடையில் விற்றுட்ருப்பாங்க. காலையில் 10:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே காலியாயிருங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு முறையாச்சும் இந்த கிழங்கு பொட்டலம் எல்லாருக்கும் வாங்கிட்டு நாங்கள் சிம்பிளாக முடிச்சுருவோங்க. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தட்டில் சாதத்தை போட்டு நல்லா திக்கான தயிரை விட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு முறை நல்லா சிம்பிளாக முடிச்சுருவோங்க லஞ்சு. இந்த தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன வெங்காயமும் நிறையா சேர்த்துப்பேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த கிழங்கு பொட்டலத்தை எடுத்து வச்சு நான் தயிர் சாதத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடு. தயிர் சாதம், கீரை பொரியல், அப்புறம் மதுரை கிழங்கு பொட்டலம், சின்ன வெங்காயம். இந்த மாதிரி லஞ்ச் பிளாட்டர் காம்போ ஐடியாஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர் மக்களே.